வள்ளல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாரமா பேசுறதுக்கு காத்திருந்த தலைப்பு வெவ்வேறு முக்கியமான தலைப்புகள் வந்ததுனால தள்ளி போயிட்டே இருந்துச்சு. அது நம்ம மாமா மார்க் பாத்தீங்கன்னா எலான் மஸ்க் கூட ரொம்ப சண்டை போட்டுட்டே இருந்தாரு. முடியலன்னு சொல்லிட்டு இப்போ மண்டிட்டாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் த்ரெட்ஸ் இந்த மூணுத்துலயும் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அவரே உட்காந்து 5 பாயிண்டா விளக்கியிருக்காரு. பட் நம்ம 5 பாயிண்டை விளக்க போறதுல அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறது தான் பாரி சொல்லுவாரு. நான் நம்புறேன். வணக்கம் பாரி. வணக்கம். எனக்கு தெரிஞ்சு இனிமேல் நீங்க இன்ஸ்டாகிராம்ல அதிகமா தெரியுவீங்கன்னு நினைக்கிறேன். அது தெரியல அப்படின்னு அந்த பாலிசிஸை மாத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நமக்கு நடந்த விஷயங்களை வச்சே நம்ம ஆரம்பிச்சு போயிருவோம். ஆரம்ப காலகட்டத்துல கிட்டத்தட்ட 2012 இருந்து நான் ஃபேஸ்புக்ல ஆக்டிவா பாலிடிக்ஸ் எழுத ஆரம்பிச்சேன். என்னோட அந்த பொலிட்டிக்கல் கெரியர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனதே ஆக்சுவலா ஃபேஸ்புக் தான். பிளாக் எழுதிட்டு இருந்தீங்களா? தொடர்ச்சியா பல கட்டுரைகள் பிளாக் மாதிரி தான் அது. ஏன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக்ல தான் நிறைய எழுத முடியும். அதை தானே எடுத்து விகடன்ல போட்டாங்க. ஆமா, ஜல்லிக்கட்டு சார்ந்த விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து இந்த A1 மில்க், A2 மில்க், ஜல்லிக்கட்டும் உலக அரசியலும்னு சொல்லி ஒரு கட்டுரை, பெரிய கட்டுரை, இந்த மாதிரி பல கட்டுரைகள் நாங்க 2012 இருந்து எழுத ஆரம்பிச்சேன். அது தொடர்ச்சியா நான் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். அப்பப்ப மாசத்துக்கு எப்படியும் 2-3 முக்கியமான கட்டுரைகள் எழுதிட்டு இருப்பேன். அதுலதான் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, இவர் வித்தியாசமா எழுதுறாப்புல, இது பண்றாப்புலன்னு அது அப்படியே ஷேர் ஆகி இது பண்ணா அப்பவே அதிகமா ஷேர் தான் ஆகும். நான் சொல்றது 2013-14 டைம்லயே அந்த போஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 1000 ஷேர்ஸ், 1500 ஷேர்ஸ்லாம் இருக்கும் அந்த கட்டுரைகள். அப்ப அந்த இதுல எழுதிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த யூடியூப் அப்பவும் இருந்துச்சு. பட் அது அந்த பீக் இல்ல. யாராவது ஒருத்தவங்க மதன் கௌரி மாதிரி ஆதிகால யூடியூபர்கள்லாம், ஏன்னா ஆரம்பத்துல இருந்து அவர் வெளிநாட்டுல படிக்கும்போது அங்க ஃபேமஸா இருந்தனால அங்க அப்படியே ஆரம்பிச்சு போயிட்டாரு. அந்த டைம்ல நம்ம யூடியூபுக்கு பார்க்க மாட்டோம். எப்ப யூடியூப் பார்ப்போம் அப்படின்னா அங்க ஏதாவது டாக்குமெண்ட்ரிஸ் இந்த மாதிரி ஏதாவது அப்லோட் ஆயிருக்கும். அதை போய் பாக்குறதுக்காக தான் யூடியூப்ல அந்த சர்ச் பண்ணி போய் பார்த்துட்டு இருக்கோம். மித்தபடி அது கண்டென்ட்டுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரியே அது யூடியூப் இருக்காது. தேடி போய் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் தான் இருந்துச்சு யூடியூப்ல. அப்ப நம்ம அந்த யூடியூப்ல பேசுறது போறதெல்லாம் எதுவுமே இல்லை. 2016 காலகட்டத்துல தான் அந்த யூடியூப்ல பேசுறதுக்குங்கிற அந்த சூழல் இதெல்லாமே உருவாகி வருது. ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், நியூஸ் கிளிட்ஸ்ன்னு சொல்றேன், அந்த இந்தியா கிளிட்ஸோட நிறுவனம் தான் முதல்ல கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க பேட்டி எடுக்கிறதுக்கு காரணம் விகடன்ல நான் எழுதின ஒரு ஆர்டிக்கல். ஆக்சுவலா விகடன்ல இருந்து அந்த மேகசின்ல இருந்து கேட்டு எழுதிட்டு போனாங்க. ஸோ இங்க இருந்தா நம்ம பொலிட்டிக்கல் கரியர் மெயின் ஸ்ட்ரீம்னு சொல்லக்கூடிய இந்த இதுக்குள்ள வர ஆரம்பிச்சதே அப்பதான். அப்ப இருந்து நான் எழுதுனதுல நமக்கு இந்த ஃபேஸ்புக்ல 50,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அது நான் சொல்றது 2013 காலகட்டத்துல டு 2016 அப்ப இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபாலோவர்ஸ் ஏறி என்னுடைய அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆகிற காலகட்டத்துல எனக்கு 52 சம்திங் ஆயிரம், அதாவது குறைஞ்சிட்டே வந்ததா? 52,000 52,000 ஃபாலோவர்ஸ் 2000 எனக்கு தெரிஞ்சு 18 டீஆக்டிவேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் 18, 19 சரி ஞாபகம்ல. அப்ப வரைக்கும் அந்த எண்ணிக்கை இருந்தது. அது ஒரு நமக்கு அந்த அவேர்னஸ் இது கொண்டு போறதுக்கு, மக்கள்கிட்ட சில செய்திகளை கொண்டு போய் தமிழ் தேசிய கருத்தியலை விதைக்கிறதுக்கு நான் தொடர்ச்சியா பயன்படுத்திட்டு இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் தான். ஏன் என்னோட அக்கௌண்ட் தூக்கப்பட்டது, ஏன் அக்கௌண்ட்டை என்னால ரிகவர் பண்ண முடியல? ஆனா முழுக்க காரணம் அந்த மார்க் பைபிள் தான். தப்பான பாலிசிஸ், எதை எழுதணும் எதை எழுதக்கூடாதுன்னு இவங்களா, அதாவது குருட்டாம் போக்கல எனக்கு எப்ப என்னோட அக்கௌண்ட் கரெக்டா லாக் ஆச்சு அப்படின்னா கொரோனா லாக்டவுன்ல தான். 20 கொரோனா ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, எழுத ஆரம்பிச்சேன். அப்ப தூக்குனாங்க அக்கௌண்ட்டை. ஊசியை பத்தி எழுதுறீங்களோ? ஆமா, தடுப்பூசியை சார்ந்த கேள்விகள், அதுக்கெல்லாம் அது சார்ந்து செயல்பட்டு இருந்தவங்களுடைய அந்த இதெல்லாத்தையும் எடுத்து போட ஆரம்பிச்சேன். அது அங்கே அது அந்த அந்த இதை ஸ்டார்ட் பண்றோம். இந்தியாவுக்குள்ள அப்ப வரவே இல்லைங்க. இந்தியாவுக்குள்ள கொரோனாவே வரல. இந்தியாவில கொரோனா லாக்டவுனும் போடல. அந்த லாக்டவுன் உலகம் முழுக்க போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம இங்க தட்டுல அடிச்சிட்டு இருந்த டைம். ஓகே, தட்டுல அடிக்க கூட ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி அங்க ஆரம்பிச்சு வருது பாத்தீங்களா, அந்த டைம்ல நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம். கரெக்டா இந்த தடுப்பூசிக்கு எதிராக பேசுறாரு, அதுக்கு எதிராக பேசுறாருன்னு சொல்லிட்டுலாம் அந்த பாலிசி எல்லாம் பிளாக் ஆகும். அதுவே சொல்லிட்டு பிளாக் பண்ணி உங்களுக்கு வார்னிங் கொடுத்துச்சா? ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வரலாம், ரிவ்யூ பண்ணலாம், அது மாதிரிலாம் இல்ல? பிளாக் ஃபுல்லா தூக்கிட்டான். டன். என்னோட திரும்ப எடுக்கவே முடியாத மாதிரி அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டான். 52,000. அதாவது முன்னாடி எல்லாம் நம்ம கிட்ட அக்சஸ் இது பண்ணுவான், நம்மளால போஸ்ட் போட முடியாதுன்னு சொல்லி கொண்டு வருவான். இதெல்லாம் இருக்கும். இது எதுவுமே இல்லாம அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிட்டான். அக்கௌண்ட்டை தூக்கிட்டான். சுத்தமா இல்ல, ஒட்டுமொத்த இதுக்கு எதுவுமே இல்லை. அடுத்தவங்க அதை ஷேர் பண்ணது போனது எல்லாம் போச்சு. எனக்கு அதுல ஒரு கஷ்டமானது என்னன்னா, பல கட்டுரைகள் நம்ம காலங்காலமா எழுதி வச்சிருந்த பல கட்டுரைகள், ஏன்னா இன்னைக்கெல்லாம் கேட்கறாங்க பாரிசாலன் தமிழ் தேசியத்துக்கு என்ன பண்ணாரு, என்ன செஞ்சுட்டாரு அப்படின்லாம் கேட்கறாங்க. எத்தனை விஷயம் நான் பேசினதை அன்னைக்கு யாருமே பேசாத விஷயங்களை இன்னைக்கு எல்லாரும் மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்காங்கிறதுக்கெல்லாம் அதெல்லாம்
ஒரு எவிடன்ஸான ஒரு கருத்துக்களா இருந்தது. இன்னைக்கு அது ஏன்னா நம்ம காட்டலாம்ல, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு கூட என்கிட்ட அந்த போதுமான ப்ரூஃப் மித்த யூடியூப்ல இருக்கிறது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்துல அந்த பேசின ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் வந்து, ஏன்னா அப்ப Facebookல தான் எழுதிட்டு இருந்தேன், அது எல்லாமே ஃபுல்லாவே வாஷ் அவுட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். அதுல இன்னும் என்னன்னா சில முக்கிய தலைவர்களோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இதெல்லாமே கூட அப்லோட் ஆயிருக்கும். அதுவும் எந்தும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஏன்னு தெரியும், ஒரு போட்டோ ஒருத்தர் போட்டோ வந்து போட்டேன். அது எனக்கு நடந்திருக்கு. தேசிய தலைவருடைய புகைப்படத்தை வந்து Facebookல போட்டதுக்கு அதெல்லாம் வந்து எனக்கு அக்கௌண்ட்டை தூக்கல. ஒரு கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட்ரிக்ட் ஆயிட்டு அப்புறம் திரும்ப எனக்கு அந்த அக்கௌண்ட் அக்சஸ் ரிட்டர்ன் இல்ல. அது வந்து நமக்கு அந்த கண்டென்ட் மட்டும் போட முடியாம கொஞ்ச நாளைக்கு இருந்துச்சு. அப்புறம் அது ஒரு 30 days வரைக்கும் என்ன நினைக்கிறேன். அந்த 30 daysக்கு அப்புறம் திரும்ப Facebookல எனக்கு ரிகவர் ஆயிருந்துச்சு. இந்த கொரோனா ஃபுல்லா தூக்கிட்டாங்க. சோ இப்ப இதெல்லாம் நடந்துச்சு. இந்த காலகட்டத்தில எல்லாம் வந்து Facebookோட பாலிசியில வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பதிவு போடுவோம். அப்போ வந்து இந்த வேர்ல்டு ஃபேக்ட் செக்கிங் இதுலன்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் எல்லாம் வந்து வரும். அதுல நம்ம ஊர்ல ஒரு தம்பி ஃபேக்ட் செக் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாப்ல. இப்ப அவர் காணோம். இன்னைக்கு ஒரு பெரிய டைரக்டர், அவரு சினிமா டைரக்டர்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஏதோ ஒரு பெரிய டைரக்டர் போஸ்டிங் எல்லாம் போட்டு கொடுத்து நீங்க போய் ஃபேக்ட் செக் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அவர் இப்ப வரைக்கும் இங்க எந்த ஃபேக்ட் செக் பண்றதுன்னு தெரியல. அவரோட யூடியூப் சேனல்ல கூட வேற ஒருத்தன் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவரை காணோம், எங்க தலைமுறைவா இருக்காருன்னு தெரியல. அந்த நபர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்ட் செக்கிங்ல ரொம்ப வருஷமா ஈடுபட்டு இருந்த ஒரு ஆளு. ஆனா அவர் எப்படி ஃபேக்ட் செக் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பயாஸ்டா தான் ஃபேக்ட் செக் பண்ணுவாரு. ஓகே. அதாவது என்னன்னா, யுனெஸ்கோ சான்றிதழை ஈவேரா வாங்கினாரா இல்லையான்னு ஒரு கேள்வி அந்த தம்பிகிட்ட கேட்டீங்க அப்படின்னா, அந்த தம்பி பதில் சொல்ல மாட்டார், போயிடுவாரு. அதை பத்தியே பேச மாட்டாரு, அதை பத்தி ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாரு, அதுக்கான தேடலையும் இது பண்ண மாட்டாரு. அப்படியே செக் பண்ணாலும் என்ன சொன்னாரு, உண்மைதான், ட்ரூ அப்படின்னு போடுவாரு. ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா, யுனெஸ்கோ மன்றம்ங்கிறத இவங்க ஆரம்பிச்சு இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ யுனெஸ்கோ மன்ற அவார்டு வந்து எவரு, யுனெஸ்கோ வேற யுனெஸ்கோ மன்றம் வேறன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா அதை ஃபேக்ட் செக் பண்ண மாட்டாங்க. யுனெஸ்கோ மன்றத்துல அவர் அவார்டு வாங்கினது உண்மைதான், தென்னாட்டு சாக்லேட்டிஸ்னு அவருக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ட்ரூன்னு போடுவாங்க. இதுக்கு பின்னாடி என்னன்னா எவ்வளவு பெரிய ஒரு அயோக்கியத்தனம் இருக்கு இந்த மாதிரி ஃபேக்ட் செக் பண்றதுக்கு பின்னாடி. இந்த அயோக்கியத்தன ஃபேக்ட் செக்கிங்க இனிமேது Facebookல இருந்து எட்டி நான் மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மார்க்கே விரட்டி விட்டாப்ல. சோ உலகம் ஃபுல்லா ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒரு ரீஜன்லயும் இந்த மாதிரி ஏதாவது பயஸ்டா பண்ணிட்டு இருப்பாங்க. சொல்றேன், இங்க உலகம் முழுக்க இருக்க ஒரு அரசியலை வந்து லெப்டிஸ்ட் அண்ட் ரைட் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா பிரிச்சிடலாம். ஆனா தமிழ் தேசிய மாதிரியான நேஷனலிஸ்ட் ஐடியா நீங்களா என்னது, ரைட் சைடும் நம்ம நிக்க முடியாது, லெஃப்ட் சைடும் நிக்க முடியாது. சென்ட்ரல்ல நின்னா அவன் அடின்னு சொல்லி நீங்களே சொல்லிருக்கீங்க. அதாவது இது வேற அது வேறங்க. லாரி ஏறிடும் சொல்லிட்டேன். இங்க ஒரு தேசிய இனம் சொல்லி எடுக்கும் பொழுது, இப்ப தேசிய இனம்ங்கிற போது தேசிய இனத்திற்கான முதலாளித்துவம் தேவை, புரியுதுங்களா? இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் உருவாகுது அப்படின்னா, அந்த பன்னாட்டு நிறுவனங்கள் என்னுடைய தேசிய இனத்தை சார்ந்தவர்கள் இருக்கணும்ங்கிறது ஒரு தமிழ் தேசியவாதியா நான் நினைப்பேன். இந்த மண்ணின் மைந்தர்கள் கையில இந்த மண்ணோடைய வணிகம் வரணுங்கிறது ஒரு தமிழ் தேசியவாதியா என்னுடைய நிலைப்பாடாக இருக்கும். இது வந்து நான் ரைட் விங்னு சொல்லிட முடியாது என்ன. அதே போல இங்க மண்ணில் உழைக்கக்கூடியவர்களுக்கு சரியான ஊதியமும் சரியான பங்கீடுகளும் கிடைக்கணுங்கிறதையும் நான் பேசுவேன். அப்படி பேசும்போது என்ன லெப்டிஸ்ட்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் பேசுறது தேசியவாத அரசியல். இந்த தேசியவாத அரசியல்ங்கிறது ஒரு பறவை போலது. அதுல ரைட்டும் தேவை, லெப்டும் தேவை, அப்பதான் பறக்க முடியும், புரியுதுங்களா? இங்க ஒரு ரெக்கையை மட்டும் வச்சிருக்கக்கூடிய பறவைகள்னால பறக்க முடியாது. ஸோ இந்த லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் ரைட் விங் பாலிடிக்ஸ்ங்கிறது நம்மளோட பாலிடிக்ஸ் கிடையாது. நம்மளுடைய பாலிடிக்ஸ்ங்கிறது இது ரெண்டையுமே உள்ளடக்கிய தேசியவாத கொள்கை. ஸோ அதனால நேஷனலிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து இந்த லெப்டிஸ்ட் குரூப் என்ன பண்ணுதுன்னா ரைட் விங் பாலிடிக்ஸ்னு உதச்சு தள்ள பார்க்கும். ஸோ அடையாளத்தை இழந்துடுறாங்க. ஆனா ஆக்சுவலா நம்ம ரைட் விங்கும் கிடையாது, லெஃப்ட் விங்கும் கிடையாது. நாங்கள் பேசுவது தேசியவாத அரசியல். பட் வேர்ல்ட் வைட் நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த ரெண்டு தான், லெஃப்ட் ஆர் ரைட் ஒபினியன்ல தான் ஹோல் மீடியாவும் எங்க ஒரு டுவாலிட்டில கொண்டு போறாங்க அந்த மாதிரி. ஆனா ஆக்சுவலா அப்படி இயங்க முடியாது. பியூர் ரைட் ஒர்க் அவுட் ஆகாது, பியூர் லெஃப்டும் ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் அவுட் ஆனதும் இல்ல சைனா. சோ நம்ம வந்து என்னன்னா அது ரெண்டுமே ஒரு சரியான பேலன்ஸ்ல ஒரு சரியான ரிதம்ல இருந்தா தான் அந்த அரசியல் என்பது எடுபடும். அப்ப தேசியவாத அரசியல்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு அரசியல், புரியுதுங்களா? ஆனா இவங்க வந்து அதுக்கு எல்லாமே வந்து ரைட் விங் மூலமா வந்து பூசுற வேலையை வந்து தொடர்ச்சியா இந்த லெப்டிஸ்ட் குரூப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா லெப்டிஸ்ட் ஐடியாலஜி வச்சுக்கிட்டு எந்த தேசியவாதத்தையும் கட்டமைக்க முடியாது. இன்ஃபேக்ட் தேசியவாதம்னு பேசுறதே லெப்டிஸ்ட்ல பியூரா வராது. சோ இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்கு. ஸோ இதுதான் விஷயம். இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலக அளவுல வந்து இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கவனிப்பீங்க. இந்த ஐயன் கார்த்திகேயன்லாம் அப்பப்போ பெருமைப்பட்டுக்குவாரு. வேர்ல்டு ஃபிளாக் செக்கிங் அசோசியேஷன்ல இருந்து எங்களை வந்து தேர்வு பண்ணிருக்காங்க, எங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. இதுவும் கிட்டத்தட்ட யுனெஸ்கோ மன்ற கூட இருக்கிற இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதான் இது காரணம் என்ன தெரியுமா? அது ஏதோ ஒரு நேஷனல் பாடியோ, அது ஒரு ரெகக்னைஸ்டு பாடியோவே கிடையாது. இது எப்படின்னா ஊர்ல இருக்க அத்தனை லெப்டிஸ்டும் சேர்ந்துக்கிட்டு
ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. எப்படி இந்த பெரியாரிஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு யுனெஸ்கோ மன்றம் ஆரம்பிச்சது போல வேர்ல்டு ஃபேக்ட் செக்கிங் அசோசியேஷன் சொல்லிக்கிட்டு உலக செய்தி நிறுவனங்கள் எல்லாத்தையும் நாங்க உள்ள வச்சிருக்கோங்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய லெப்டிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ், அந்த லெப்டிஸ்ட் ஐடியாலஜிஸ் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், அப்புறம் அந்த பத்திரிகையாளர்கள், இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்றாங்க. ஈகோசிஸ்டம். அந்த ஈகோசிஸ்டத்துல அதே மாதிரியான லெப்டிஸ்ட் ஐடியாலஜில இருக்கிற எல்லாரையுமே வந்து அவங்க அசோசியேட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் ஒரு லெப்டிஸ்ட் குரூப்பை சார்ந்தவன்கிறத மட்டும் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டாவே அவங்க உங்களுடைய பேக்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க, காசு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களோட ஃபண்டிங் நீங்க வாங்கிக்கிட்டு இங்க ஃபுல்லா செயல்படலாம். மக்கள்கிட்ட எங்களுடைய பணிக்கு யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் கொடுக்கலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபண்டிங் பெருசா வரும். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து முழுக்க ஒரு பிளான்டு ஈகோசிஸ்டம். இந்த பிளான்டு ஈகோசிஸ்டத்தை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம மார்க் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அவரும் அந்த குரூப்ல வர ஒரு ஆள் தானே, லெப்டிஸ்ட் ப்ரொபகண்டா பண்ற ஆளு தானே. இவர் என்ன பண்றாரு, ரொம்ப அழகா இவங்கெல்லாம் பொதுவான அமைப்பு போலையும், இவங்கெல்லாம் ஃபேக்ட் செக்கர்ஸ் போலையும், இந்த ஃபேக்ட் செக்கர்ஸ் அங்க ஃபேஸ்புக்ல போற ஒவ்வொரு ட்வீட்டையும் மாடரேட் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு சேஞ்சை கொண்டு வர்றாரு. அதாவது என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட் அவங்க ஆரம்பிச்சு வச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அந்த ஸ்பெஷல் பவர் என்னன்னா, இப்ப நீங்க எடுத்துக்காட்டுக்கு நீங்க போஸ்ட் போடுறீங்க, அந்த போஸ்ட்டை வந்து அவங்க வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி அந்த போஸ்ட்டை பற்றி இவங்க ஒரு ஆர்டிகல் எழுதி உங்க போஸ்ட் பக்கத்திலேயே அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. இப்ப ட்விட்டர்ல கீழே வருது ஏதாவது தப்பான போஸ்ட் போட்டா, புரியுது? இது ட்விட்டர்ல அது இன்னும் அந்த மாதிரி ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ் இல்ல, அது இல்ல ஃபேக் இமேஜ் இது அப்படின்னு கீழே போட்டுருக்காங்க. அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க விஷுவலி அந்த மாதிரி கீழே போட்டுருக்காங்க. ஆமா, அதே மாதிரி இந்த ஃபேக்ட் செக்கிங் நிறுவனங்கள் வந்து உள்ள பூந்து அதை செய்யலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படியே சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் ஒரு கட்சி தலைவரை நீங்க விமர்சிக்கிறீங்க, ஒரு விமர்சிச்சு நீங்க பதிவு போடுறீங்க அப்படின்னா, இங்க கீழே வந்து இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதில் சொல்லப்பட்டதெல்லாம் பொய், இது வந்து அதுக்கான போதுமான சான்றுகள் இல்லை, இருக்கோ இல்லையோ, அது டிபேட் ஆகுமோ ஆகாதோ அதெல்லாம் இல்லை, இவன் வந்து பாயிண்ட் போட்டு போயிடுவான். அந்த தலைவரை ஒயிட் வாஷ் பண்ணிட்டு போயிடுவான். இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இதை எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க? உங்களால எந்த கண்ட்ரோலும் கிடையாது. இந்த தளம் ஃபுல்லா அப்படி இருந்துச்சுன்னா எந்த தளத்துல ப்ரூவ் பண்ணுவீங்க? அப்ப நீங்க என்னன்னா, நீ ஒரு போஸ்ட் போடுவீங்க, அந்த போஸ்டை ரெஃபரன்ஸ் பண்ணி பாக்குறதுக்கு எந்த ஒரு டிபேட் சிஸ்டமும் கிடையாது. எவனோ ஒருத்தர் வந்து இதெல்லாம் பொய்ன்னு பதிவு போட்டு போயிடுவான். உங்க பக்கத்துல புதுசா பாக்குற அத்தனை பேருக்கும் இது பொய்ன்னு காட்டும். நம்ம கிரெடிபிலிட்டியும் போயிடும். அப்ப இந்த கிரெடிபிலிட்டி ஈஸியா உடைச்சிடலாம். இந்த அரசியலை ரொம்ப அழகா வெளிநாடுகள்ல இந்த ஃபேக்ட் செக்கிங்கிற இந்த திருட்டு கூட்டம் என்ன பண்ணுதுன்னா, ரைட் விங் பாலிடிக்ஸ் பேசுறவங்க எல்லாரையும் இவங்க பொய் சொல்றாங்கன்னு சொல்றது. அதே போல லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ்ல அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டத்தெல்லாம் ஒயிட் வாஷ் பண்றது. வியாபாரத்தை பார்த்துட்டாங்க ஃபுல்லா ஒப்பீனியன். இப்ப ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஎம்கேல இருக்க ஒரு பொலிட்டிஷியன் இல்ல டிஎம்கேல இருக்க ஒரு பொலிட்டிஷியன், இவங்க வந்து ஊழல் வழக்குல சம்மந்தப்பட்டிருக்காங்க. இவர் ஊழல் வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லி நீங்க எழுதுறீங்க அப்படின்னா, நீங்க சம்மந்தப்பட்டிருக்காருன்னு எழுதிருப்பீங்க. ஆனா அதுக்கு மீனிங் என்ன? அவங்க அந்த வழக்குல சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அவர் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்டதுன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து அவருக்கும் அந்த ஊழல் வழக்கும் சம்மந்தம் இல்லை, அது இன்னும் உறுதியாக்கப்படவில்லை, எந்த நீதிமன்றத்திலும் அவ்வாறு தீர்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி போட்டு புனிதப்படுத்திட்டு போயிருவாங்க அவங்க. இப்ப என்ன ஆயிரும்னா, அந்த அசோசியேட் ஆயிருக்காருங்கிறது தான் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா இவன் என்ன பண்ணிட்டு போயிருவான், அப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கு நான் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி இந்த ட்விஸ்ட் பண்றது, அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை ட்விஸ்ட் பண்ணி நீங்க ஒரு லைன் எழுதிருப்பீங்க, இவங்க ஆனா எக்ஸ்ட்ரா 4 லைன் போட்டு நீங்க ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் நானே சொல்றேன், எனக்கு நடந்தது நான் சொல்றேன். என்னோட அக்கௌண்ட் லாக் ஆச்சுல, அப்ப அது என்னன்னா, நான் கொரோனா தடுப்பூசியை பத்தி பேசும்போது, கொரோனா தடுப்பூசி பரிசோதிக்கப்படாத தடுப்பூசி பாயிண்ட். அந்த கொரோனா தடுப்பூசியில ஏதாவது பக்க விளைவுகள் வந்தால் யார் பொறுப்பேற்பது? என்னோட ஸ்டேட்மெண்ட்ஸ் ரொம்ப விஷயம் தாங்க. நாங்க வந்து தடுப்பூசி வந்து எதிரெல்லாம் பேசல, நான் கொஸ்டினிங் தான் பண்ணேன். இதை மக்கள் கேட்கணும். இப்படி நீதிமன்றத்தால் அதாவது வந்து இது கட்டாயம் இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு போய் சொல்லுது, அதாவது தடுப்பூசி கட்டாயம் இல்லைன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லுது, ஆனாலும் இதை கட்டாயப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இதெல்லாம் எழுதுறோம். இதை எழுதி ஒரு போஸ்டர் போடும் பொழுது சம்பந்தமே நம்ம இந்த ஃபேக்ட் செக்கிங் காரங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த போஸ்டுக்கு கீழே இதில் சொல்லப்படுவது பொய், இந்த கருத்துக்கள் பொய்யான கருத்துக்கள். கேள்விதாங்க கேட்கப்பட்டிருக்கு. தடுப்பூசியை போட்டால் அவர்களுக்கு நோய் வரும் என்று அங்கேயும் நிறுவனமாக நான் என்ன போட்டிருக்கேன், இவங்க என்ன வந்து போடுறாங்க. இப்ப புரியுதா இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்கன்னு? நான் கேட்கிறேன், அப்படி வந்தா அந்த தடுப்பூசியை போட்டு ஏதாவது பக்க விளைவு வந்தா அதுக்கு யார் பொறுப்புன்னு கேள்வி. இஃப் அட் ஆல் ஹேப்பன்ஸ், ஆனா அப்படி வரும்னு யாரும் உறுதிட்டு சொல்லலன்னு போறான். இது என்னடா இது?
பக்க விளைவு எல்லா இதுக்கும் வரும். அது வரும்னு உறுதிட்டு சொல்ல, ஏன்னா அதுக்கு என்ன ஆய்வுகள் நடக்கலைன்னா அதுக்கு என்ன பொருள்? பக்க விளைவு வருமா வராதேனே ஆய்வு பண்ணலன்னு பொருள். புரியுதுங்களா சொல்றது? பக்க விளைவு இந்த தடுப்பூசி போட்டா வருமா வராதாங்கிறதே ஆய்வு பண்ணல, இவன் அதை வந்து போட்டு போறான். அப்ப நமக்கு என்ன, மக்கள் படிக்கும்போது என்ன தோணும், இவர் என்ன சொல்றாரு, தடுப்பூசி போட்டா என்ன பாதிப்புன்னு சொல்றாரு, அப்ப பாதிப்பு வராதுன்னு தான் சொல்றாங்க இவங்க. பண்ணி விடுறானுங்க. இப்படி ட்விஸ்ட் பண்ணி எனக்கு போட்டாங்க போஸ்ட. நான் அது என்னடா போட்டு வச்சிருக்கீங்கன்னு தோணுச்சு எனக்கு. இன்னைக்கு அதை வந்து மார்க்கே சொல்றாப்ல, ஒரு ரொம்ப பொலிட்டிக்கல் பயாஸ்டா இந்த ட்விஸ்டிங் பண்றதெல்லாம் அந்த நிறுவனங்கள் பண்ணிட்டாங்க. அவரே காட்டி கொடுத்துட்டாரு. இதனால எங்களுக்கு வந்து ஒரு பெரிய அசிங்கம் ஆயிடுச்சு. இன்னைக்கு நாங்க அந்த கேசஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப ஒன் சைடடா அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் எல்லாம் நாங்க எட்டி மிதிக்கிறோம். இனிமேல் உங்களுக்கு இங்க வேலையே கிடையாது, கிளம்புங்கடா வெளியிலன்ட்டாரு. புரியுதா? இன்னும் ஃபேக்ட் செக்கிங் மூட்டையெல்லாம் இனிமேல் லெஃப்ட். இது ஏன் மார்க் பண்றாருங்கிறத நம்ம கடைசியா சொல்லுவோம், அது நம்ம கடைசியா வரும். ஆனா இதுதான் பாயிண்ட். ஃபேக்ட் செக்கிங் காரங்க புடனையில தட்டி விரட்டி விட்ட மார்க். ஓகே ஓகே, இன்னும் நிறைய 4 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபேக்ட் செக்கர்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க, ஜெண்டர் அண்ட் இமிகிரேஷன். சோ இத பத்தி பேசுறதுல ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா இதுக்கு வருவோம். இதுதான் எல்ஜிபிடிக்யூ அஜெண்டா. இப்ப எல்லாமே இந்த லெப்டிஸ்டுக்காகத்தான் சொம்படிச்சிட்டு இருந்தாப்ல மார்க் சிங்கி செக்கு. இன்னைக்கு வந்து அது மாட்டிக்கிட்டாரு. ஆமா. இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்க ப்ரோவா இருங்க இதா இருங்க. இப்ப எல்ஜிபிடிக்யூ அஜெண்டாக்கு எகென்ஸ்டா பேசினா அது ஹேட் ஸ்பீச்ல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. எல்ஜிபிடிக்யூ மக்களுக்கு எதிராக பேசினா நீங்க சொல்றது ஹேட் ஸ்பீச்ல வரும். இவனை அடி இவனை உதை என்று பேசினால் ஹேட் ஸ்பீச் வரும். இது முறையான வாழ்வியல் இல்லைன்னு பேசுறது ஹேட் ஸ்பீச்ல வராது. அந்த ஐடியா, அந்த சிந்தனை. நீ வந்து இந்த மாதிரி மக்கள் மாறுவதும் இந்த மாதிரியான செயல்பாடுகளும் மனித சமூகத்திற்கு தீங்கானவை, இது ஒழுங்கீன வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போகும், இவர்களால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது, இவர்களுக்கு குழந்தைகள் இவங்க இனத்தை வந்து வளர்க்க முடியாது, மனித இனம் இதெல்லாம் அழிவுக்கு ஏற்படும். இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து ஹேட் ஸ்பீச் கிடையாது. மாறா நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்றோம் இதனால வரக்கூடிய பாதிப்புகளை. ஆனா ஃபேஸ்புக்ல இதை சொல்ல முடியாது. ஃபேஸ்புக்ல எல்ஜிபிடிக்கு எகென்ஸ்டா நீங்க எதை எழுதுனீங்கனாலும் உங்க போஸ்ட் வந்து பேன் ஆயிரும். ஹேட் ஸ்பீச்னு தொடவே முடியாது அந்த டாபிக். நீங்க ப்ரோவா எழுதுனீங்கன்னா உங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏதாவது ஒரு சின்ன விமர்சனத்தை எழுதுனீங்க, இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா தமிழ்ல எழுதும் போதே ரிப்போர்ட் ஆகும். நான் எழுதிருக்கேன், ரிப்போர்ட்டும் ஆயிருக்கு. புரியுதுங்களா? அப்ப வந்து பாருங்க. ஆனா அதுக்கு என்னோட அக்கௌண்ட்ல தூக்கல என்னன்னு தெரியல. ஏன்னா நான் எழுதுனதை வந்து அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து அவங்க கன்வெர்ட் பண்ணி பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. அது ஃபர்ஸ்ட் ஒரு ரிப்போர்ட் ஆயிருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் அப்படியே தான் இருந்துச்சு. அது வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஆகல, ரிப்போர்ட் ஆயிட்டு அப்புறம் ஆகல. இது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டுரைகள் இதெல்லாம் எழுத முடியாம இந்த எல்ஜிபிடிக்யூ சார்ந்த விஷயம் ப்ரொபகண்டா, இதுதான் இந்த ஜெண்டர் சார்ந்த விஷயம். இந்த ஜெண்டர் சார்ந்த விஷயத்துல எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, எந்த ஒரு இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு பையனா இருக்கீங்க, திடீர்னு நீங்க ஒரு பொண்ணுன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எப்படி பொண்ணு அப்படின்னு நான் கேள்வி கேட்டா அது வந்து உங்களை அஃபண்ட் பண்றதுதான். புரியுது? எப்படி நீங்க பொண்ணுன்னு பாக்குறதுக்கு ஆம்பளை மாதிரி இருக்கீங்க, எப்படிங்க பொண்ணுன்னு கேட்டா அது வந்து அஃபண்ட் பண்றோம், அப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அந்த ஜெண்டர் பாலிசியில வந்து நாங்க மாற்றத்தை கொண்டு வரோம். அதாவது இனிமேது என்ன வேணாலும் பேசிக்கிறா, என்ன வேணா பேசிக்கணும், எல்லாருமே அவங்க கருத்தை சொல்லலாம். இல்ல நீ எல்ஜிபிடிக்யூ உடைய நல்லது கெட்டதை பத்தி பேசலாம். எல்ஜிபிடி நல்லது மட்டும் முன்னாடி பேசலாம், இப்ப வந்து அந்த எல்ஜிபிடிக்யூ சார்ந்த ஹேட் ஸ்பீச்சுக்கு நாங்க எதிரு. ஆனா அதை டிபேட்டா கொண்டு வரும் பொழுது அதுக்கு நாங்க எதிராக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அதுல நாங்க பாலிசி சேஞ்ச் பண்றோம்னு சொல்றாங்க. இதுவும் லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ்க்கு. அதுல வந்து ஒரு அந்த லெஃப்ட் விங்ல இருந்து ஒரு ரெக்கையை ஃபர்ஸ்ட் ஃபேக்ட் செக்கருங்கிற ரெக்கையை புடுங்கியாச்சு. இன்னொரு சரகை வந்து இந்த எல்ஜிபிடிக்யூ சரகையும் புடுங்கியாச்சு. இமிகிரேஷன்ங்கிறது என்னன்னா, உங்களுக்கு இது நம்ம ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள் வடவர்களுடைய வருகைக்கு வந்து தமிழர்கள் வந்து எழுதுறாங்கல்ல, வடக்குல இருந்து இங்க வந்திருக்கான் வடக்கன் அப்படிலாம் போட்டு எழுதுறது. இல்ல வந்து அவங்கள வந்து இங்க இருக்கக்கூடாது, இங்க இருந்து அவங்க போகணும், இல்ல அவங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வேணும், இன்னர் லைன் பெர்மிட் வேணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் டிஸ்கஷன் இருக்குல்ல, இதெல்லாம் ஹேட் ஸ்பீச்ல இருந்துச்சு முன்னாடி. இதெல்லாம் ஹேட் ஸ்பீச். இதெல்லாம் ஏன்னா இப்ப ஐரோப்பால அமெரிக்கால நம்ம ஊர்ல பெருசா இஷ்யூ இல்ல. என்ன பிரச்சனைனா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு எதிராகவும் சைனீஸ் பீப்புள்ஸ்க்கு எதிராகவும் அதுக்கப்புறம் முஸ்லீம் இமிகிரன்ஸ்க்கு எதிராகவும் அங்க வந்து வெள்ளைக்காரங்க நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. ஆப்பிரிக்கன்ஸ் டூ, அமெரிக்காரர்களும் எழுதுனாங்க. அதுல வெள்ளைக்காரங்க ரொம்ப அதிகமா எழுதுனாங்க. அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்ட கருப்பர்களும் அதை எழுதுவாங்க. ஏன்னா அவங்களும் மண்ணின் மைந்தர்கள். நாங்க வந்து யாருமே அங்க மண்ணின் மைந்தர் இல்ல, செவ்விந்தியர் தான் மண்ணின் மைந்தர். பட் இங்க வெள்ளைக்காரங்களும் அங்க இருக்கக்கூடிய அந்த அமெரிக்கா ஃபார்ம் ஆகும்போது அந்த அமெரிக்கா போர்ல இருந்து கொண்டிருந்த குடும்பங்கள் தான் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல. மத்தவங்க எல்லாம் வந்தவங்கிறாங்கல்ல, அந்த வந்தவங்க இன்னைக்கு அதிகமா ஆயிட்டாங்க, அதனால நமக்கு எல்லாம் பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்கல்ல. இதை ஹேட் ஸ்பீச்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருந்தாங்க அங்க. இங்க நம்ம ஊர்ல அது பெருசா இஷ்யூ ஆகல.
நம்ம ஊர்ல நம்ம வடக்கர்களை பத்தி எழுதுவோம், அதுவும் ஹேட் ஸ்பீச்னு சொல்லி தான் ரிப்போர்ட் ஆகும். ஆனா அது அந்த அளவுக்கு இல்ல. அங்க வந்து ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருந்துச்சு. அங்க எல்லாரும் இது மாதிரி எழுதும்போது அது சார்ந்த ஏதாவது, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கூட சமீபத்துல அதான் அமெரிக்கா தான் நினைக்கிறேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருந்துச்சு. அவங்களே வந்து ஹோம்லெஸ் தான், ஆனா அங்க வெள்ளக்காரங்க அவங்க ஹோம்லெஸ். அதோட அந்த லேடி பாவம் அது உட்காந்துட்டு இருந்திருக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல, தூங்கிட்டு இருந்திருக்கு, உட்காந்து போய் தூங்கிட்டு இருந்திருக்கு. எவனோ ஒரு இமிகிரண்ட், அவன் வந்து இல்லீகலா உள்ள வந்தவன் கொளுத்தி விட்டு போயிட்டான். அந்த பொண்ணு வந்து அப்படியே நடந்து போய் எரிஞ்சு செத்தே போச்சு. இது வந்து ஒரு மாதிரி வைரலா வருது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயம்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸ்புக்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு போஸ்ட், இந்த போஸ்ட்டுக்கு நான் சொல்ல, இந்த மாதிரி ஒரு போஸ்ட் அங்க போடுறாங்க அப்படின்னா, அந்த பையனை திட்டுறாங்க பாத்தீங்களா, அவனை திட்டும்போது அவன் என்ன சொல்லி திட்டுவாங்க, வந்தேரி பையில இவன மாதிரி ஆளுகளை எல்லாம் அடிச்சு வரட்டணும், இவன மாதிரி ஆட்கள் உள்ள விட்டதுனாலதான் இன்னைக்கு அமெரிக்கா எப்படி உழைக்க வந்தவன் பாரு இப்படி திட்டுவாங்கல்ல அந்த மக்கள். இதெல்லாமே வந்து ஹேட் ஸ்பீச்ல வந்துட்டு அடி வாங்கி அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து டிலீட் ஆகும். அந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் வந்து ரிப்போர்ட் ஆகி தூக்கிடுவாங்க. எப்படி, அதாவது நீ அவனை திட்டலாம், ஆனா வந்து அவனை எமிகிரண்ட் அப்படின்னு சொல்லி திட்டக்கூடாது அப்படின்னு வார்த்தை, எமிகிரண்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்து. ஆனா ரியாலிட்டி அவன் எமிகிரண்ட் தானே, அவனை அப்படிதானே சொல்ல முடியும். அப்ப அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் ஹேட் ஸ்பீச்ல வந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இனிமேது தடை இல்லை. எமிகிரன்ஸை பத்தி பேசுறத பேசலாம். அவங்க வருகை அதிகரிப்பதனால அமெரிக்காவுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை எழுதுவதற்கு உரிமை உண்டு, ஃபேஸ்புக்ல உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி யாரு மார்க் இப்ப அறிவிச்சிருக்காரு. இன்னொரு ரெக்கையும் பிடிங்கியாச்சு. அவங்களுக்கு இது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, இந்த எமிகிரன்ஸோட இது வாயை கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கெல்லாமே அடிப்படை காரணம் அந்த எமிகிரன்ஸோட அதிகரிப்பு அதிகமானதுனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பதட்டமாய் தான் ட்ரம்ப் மாதிரியான நாட்கள் அவங்களோட இதை வந்து கட்டுப்படுத்துவார் இவரு அப்படின்னு. சோ இது ரெண்டும் இது விஷயம். ஓகே, சோ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட், பாலிசி என்ஃபோர்ஸ்மெண்ட் சேஞ்ச். ஸோ இப்போ நீங்க என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்றேன், ஒரு பாலிசி ஏற்கனவே வச்சிருந்தாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறதுல ஒரு மாற்றம் கொண்டு வராங்க. அது என்னன்னா, இப்ப முன்னாடி எல்லாம் நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன பண்ணாங்க, இப்ப என்னோட இதுலயே நான் சொல்றேன்ல, டக்குன்னு அக்கௌண்ட் ஃபுல்லா பிளாக் பண்றது, டெலீட் பண்றது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து பேன் பண்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் இதுல அதை வெளியிலேயே பார்க்காது அடுத்தவங்க கண்ணுக்கு அதை ரெக்கமெண்ட் பண்ணாம தடுக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இதுல நான் மாற்றம் கொண்டு வர போறேங்கிறாரு. என்ன மாதிரி மாற்றம் கொண்டு வர போறேன்னு அவர் சொல்லல. ஓகே, அதை நம்ம பொறுத்தான் பார்க்கணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முன்னாடி 10 நாள் பேனு, 20 நாள் பேன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா போகும். இந்த மாதிரி ஒட்டுமொத்தமா அக்கௌண்டே ஃபுல்லா தூக்கிடுவாங்களா, இல்ல அதுல நாங்க இல்லைங்க இனிமேலாம் ஒட்டுமொத்தம்லாம் அக்கௌண்ட்லாம் இருக்காது, ஒரு சில நாளுக்குலாம் குறையும், இந்த மாதிரி இல்ல அதை வந்து வார்னிங் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்றோம், இல்ல வந்து அந்த போஸ்ட்டை மட்டும் நாங்க தூக்கிடுவோம், மித்தபடி அக்கௌண்ட்டுக்கு இந்த பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வராங்க. சேஞ்சஸ் என்ன கொண்டு வர என்னன்னு நமக்கு தெரியல. அதை வந்து மார்க்கும் சொல்லல. ஆனா அந்த மாதிரியான ரூலை என்ஃபோர்ஸ் பண்றது, இப்ப என்ஃபோர்சிங் த ரூல் அப்படின்னா என்னன்னா, இப்ப ஒரு சட்டம் வந்து கவர்மெண்ட் போடும், அந்த சட்டம் போட்டதுதான். அது மாதிரி நான் சொல்றேனே, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே பலகையில வந்து தமிழ்ல தான் பெரிய எழுத்துல இருக்கணும். அதுக்கு வந்து அளவீடே இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 1/3 முழு பங்கு வந்து தமிழ்ல இருக்கணும், மிச்சம் இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா அரை பங்கு வந்து ஆங்கிலத்துல இருக்கலாம், இன்னும் கம்மியா வந்து வேற மொழியில இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ரேஷியோவே போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ரேஷியோல தான் கடைகள் வந்து போர்டு வைக்கணுங்கிறது சட்டம் இருக்கு. ஆனா இந்த லாவை என்ஃபோர்ஸ்க்கு எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. அப்ப அதுக்கு பொருள் என்னன்னா, இப்படி ஒருத்தன் போர்டு வைக்கலன்னு வைங்களேன், அதை தட்டி கேட்பதற்கோ அதன் மூலமாக தண்டனையோ இல்ல அதன் மூலமாக வரியையோ போடுறதுக்கு எந்த சட்டமும் இல்லை. அப்ப they are not enforcing the law. அப்ப ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான எந்த டிபார்ட்மெண்ட்டும் இல்லை. அப்ப இந்த மாதிரி இப்ப நம்ம எல்லாம் தமிழ் தேசிய ஆட்சி எல்லாம் வரும்பொழுது என்ன பண்ணுவோம்னா, காவல்துறையிட்ட ஒப்படைச்சு விட்டுருவோம். ஒவ்வொரு கடை பெயருக்கு மேலேயும் தமிழ்ல பெயர் பலகை பெருசா இருக்கணும், தமிழ்ல தான் இருக்கணும். அது போக ஆங்கிலத்துல சிறியதாக இருக்கலாம், அவ்வளவுதான். இருமொழி கொள்கை தமிழ்நாட்டோட கொள்கை. 3வது மொழியில எல்லாம் இருக்கக்கூடாது. தேவையே இல்ல. 3வது மொழியில இருக்கக்கூடாது, தமிழ்ல இருக்கணும். அடுத்து ஆங்கிலத்துல சின்னதா இருக்கணும், மொழி தெரியாதவங்களுக்கு படித்துக் கொள்வதற்கு. இருமொழி கொள்கை கோட்பாடு. இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு காவல்துறையிட்ட கொடுத்துருவோம். அந்த மாதிரி போர்டு வைக்காதவங்களுக்கு எல்லாம் ஃபைனு. இந்த ஃபைனை யார் கலெக்ட் பண்ணலாம்? அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணலாம். இப்படி வந்து லாவை இன்ஃபோர்ஸ் பண்ணிட்டோன்னு வைங்களேன், காவல்துறை கிட்டே அது போச்சுன்னு வைங்களேன், அடுத்த நிமிஷம் எல்லா போர்டும் மாறிடும். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், தூய தமிழ் நடையில. என்ன ஒற்றை பிள்ளையோட நீ போர்டு வச்சிருக்கேன், அவனுக்கு ஃபைன். நம்ம ஐயா ஒருத்தர் அவர் மாதிரி நபர்கிட்ட ஒப்படைச்சு அதை கொடுத்து விட்டுருணும். நீங்க மேற்பார்வை பாருங்க, நீங்க ஐயா வாங்க வந்து மேற்பார்வை பாருங்கன்னு கொடுத்துட்டு போயிடணும். போலீஸ் மாதிரி நீங்க போனாதான் அது எவ்வளவு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியும். அப்ப இதுதான் என்ஃபோர்சிங் த லா. இதே போல இந்த
Facebookல அதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கான முறைகளை நாங்க மாத்த போறோம். இதுக்கு முன்னாடி வந்து தூக்கிட்டு இருந்தோம், டெலீட் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப நாங்க மாத்த போறோம்னு சொல்லியிருக்காப்ல. எப்படி மாத்த போறாருன்னு பார்த்தாதான் தெரியும். சரி, இப்போ அடுத்தது வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதை தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், சிவிக் கண்டென்ட். ஸோ உங்களுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் அடிக்கடி வந்து படுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும். ஸ்கின் ஷோ ஓப்பனாவே சொல்றேன், ஃபுட்டு, கேட் அண்ட் டாக்ஸ், பேபிஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும். இதை தாண்டி சில ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய கண்ணில் போடுவாங்க. ஆனா இப்போ உங்க ரீல்ஸே நான் போடுவேன் பாரு, என்னோட பேஜ்ல வந்து எல்லாரோட ரீல்ஸும் போடுவேன். இன்ஸ்டாகிராம்ல வந்து சினிமா இல்ல வந்து ஸ்போர்ட்ஸ், கேமிங் பத்தி பேசினா ஆட்டோமேட்டிக்கா நிறைய போகுது. உங்களது போட்டப்போ மற்ற ஃபேஸ்புக்ல நல்லா போகும், யூடியூப் ஷார்ட்ஸ் நல்லா போகும், ஆனா இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப கம்மியா போகும். பேசிக்கலி என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா அது வந்து பொலிட்டிக்கல் கண்டென்ட், சிவிக் கண்டென்ட் வந்து ப்ரொமோட் பண்ணி கொண்டு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் அது மாறுதாமே, அது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. இதுல வந்து சிவிக் கண்டென்ட்னா அது மட்டும் கிடையாது, பொலிட்டிக்கல் கண்டென்ட் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். அது போக இப்ப கேதரிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதோ ஒரு நல்ல காசுக்காக ஒரு கேதர் பண்ண, நல்ல காசுக்காக இல்ல, ஒரு நல்ல ஒரு செயல் திட்டத்திற்காக நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதான் கேட்டுச்சு இல்ல சொல்றேன், நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. மக்கள் வந்து ஒன்று கூடுவதற்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இயற்கை மருத்துவத்தை பற்றி ஒரு கலந்தாய்வு கூட்டம், இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையை பாதுகாத்தல் பத்தி, இது மாதிரி சிவிக் பேஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கெல்லாம் வந்து முன்னாடி வந்து இந்த ஒரு ஷேடோ பேன் மாதிரி யூடியூப் போட் பண்ணி, ஃபேஸ்புக் வந்து பண்ணி வச்சிருந்துச்சு. இப்ப அதுல மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அதுவும் ரொம்ப டீட்டெயிலா சொல்ல, என்ன மாதிரி மாற்றம் வரும் தெரியல. பிரிங்கிங் பேக் சிவிக் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி மட்டும் சொல்லியிருக்காப்ல. அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட்லாம் ஃபேஸ்புக்ல நல்லா அந்த அல்காரிதம் வேற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே, எல்லாருக்கும். அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, மாத்திச்சு. ஆனா கடைசியா இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் எனக்கு புரியவே முடியல. ஆட்டோவோட கண்ணாடியை திருப்பி வச்சா எப்படா வண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கலிபோர்னியால இருக்க ஆபீஸை, ஃபேஸ்புக் ஆபீஸை டெக்சாஸ்க்கு மாத்துறாங்க. அது பார்க்கும்போது என்ன ஒரு சாதாரணமா ஒரு ஹெட் ஆஃபீஸை மாத்திர என்னடா பெரிய மாறிட போறோம் அப்படின்னா, அப்பதான் வந்து இந்த கலிபோர்னியா மாகாணமும் டெக்சாஸ் மாகாணத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்கணும். டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய மக்களுடைய உளவியல் அப்படிங்கிறது, அங்க பெரும்பான்மையானவர்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றவங்க, ரொம்ப கன்சர்வேட்டிவா இருப்பாங்க. செல்டனோட ஃபேமிலி மாதிரியும், அம்மா மாதிரியும். டெக்சாஸ் அப்படின்னாவே வந்து அதிகமாக மதம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப இதா இருப்பாங்க. அந்த ஒழுக்கம் சார்ந்த விஷயம், ஒருவனுக்கு ஒருத்தி, இந்த மாதிரியான பாலிசிஸ், இந்த மாதிரியான உளவியல் வந்து அந்த பகுதி மக்களுக்கு அதிகம். இன்ஃபேக்ட் அந்த டெக்சாஸ் அப்படின்னா அவங்க தான் அந்த கௌபாய், அந்த மாதிரி அந்த குதிரையில போறது, அந்த வெஸ்டர்ன் இது மாதிரி. சோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் கன்சர்வேட்டிவ் தாட் ப்ராசஸ் அதிகமா இருக்கும் அவங்க கிட்ட. இதான ஐடி சிலிகான் காரிடார்ல. ஆனா கலிபோர்னியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒண்ணு சிலிகான் காரிடார், அதுக்கப்புறம் அந்த ஹாலிவுட், போனோகிராஃபி, அப்புறம் என்னென்னவோ இருக்கு. எல்லா கருமாந்திரம் பிடிச்ச கூட்டமும் இங்கதான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த அந்த கன்சர்வேட்டிவ் ஐடியாலஜிஸ்க்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகமான செயல்பாட்டாளர்கள் கலிபோர்னியாவை தான் தலைநகரமாக கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம சொல்லியிருப்போம், இந்த ஓரின சேர்க்கை சார்ந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த பெடோஃபைல் பேஸ்டான சில விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளுக்கு க்ரூம் பண்றேங்கிற மாதிரியான அந்த பிரச்சனைகள், க்ரூமிங், இந்த மாதிரியான பல சிக்கல்கள் வந்து கலிபோர்னியால அதிகமா நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அப்புறம் அதுவும் அஃப்கோர்ஸ் அந்த ஹாலிவுட், லொட்டுலோஸ்க்கு, இந்த டிடி கொடி இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கோம்ல, இது எல்லா கருமாந்திரமும் அந்த பகுதியில தான் நடக்குது. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உளவியல், அங்க இருக்கிறதுனா அதிகமா பப்பு, கிளப்பு, அப்ப கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரான கூட்டம். ஆக்சுவலா அங்க கலிபோர்னியால எல்லாம் நீங்க போயிட்டு அங்க கிறிஸ்டியன் மத போதகர்கள் இருப்பாங்கல்ல, பிரீச்சர்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க பைபிளை கையில வச்சுக்கிட்டு. அந்த பைபிள் வச்சுட்டு பேசும்போதெல்லாம் அவங்கள சுத்தி நின்றுட்டு ஒவ்வொன்றும் நாய் மாதிரி குலைக்கிறது, அவங்க முன்னாடி ட்ரெஸ்ஸா ஊத்துக்கிட்டு அம்மனை கட்டையா சுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களை இரிட்டேட் பண்ணி, அதாவது ஒரு பாதிரியார எதிரி போல பார்த்து கடிச்சு கொதருவாங்க அந்த பகுதியில் இருக்காங்க. அப்ப கலிபோர்னியால பெரும்பான்மையான, எல்லாரும் நான் சொல்லல, பெரும்பான்மையான மக்களுடைய உளவியல் என்பது அந்த தப்பான ஐடியாலஜிஸ் அப்படிங்கிற, அதாவது ரொம்ப லெப்டிஸ்ட் திங்கிங்ல இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோ ரைட் விங் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியாக டெக்சாஸ் இருக்கு. இப்ப கலிபோர்னியால இருக்கிறனாலதான் அங்க வேலை செய்யறவங்களுக்குலாம் இந்த புத்தி இருக்கனால அவங்க முழுக்க ஒரு லெப்டிஸ்ட் பேஸ்டா ஃபேஸ்புக்கை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு. இவர் என்ன ஆக்சுவலா பண்றாருன்னா, நீயே ஒரு லெப்டிஸ்ட் தான், பழைய தூக்கி இப்ப அவங்க மேல போடுறாரு. வேற ஒண்ணும் இல்ல, பழைய தூக்கி ஏன்னா வியாபாரிங்க, அது ட்ரம்ப் வந்துட்டாப்ல, அதுவும் பெரும்பான்மையா வந்துட்டாப்ல, இனிமேது வந்து நமக்கு பொல போடணும்னா என்ன அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு, பழைய தூக்கி அவங்க மேல போட்டுவிட்டு, கலிபோர்னியால ஆபீஸ் இருந்தனாலதான் அங்க பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு. மித்தபடி இனிமேல் அந்த மாடரேட், அதாவது என்னன்னா இப்போ ஒரு போஸ்ட் ரிப்போர்ட் பண்றாங்க, அந்த போஸ்ட்டை வந்து அந்த கண்டென்ட் மாடரேட் அண்ட் அதை வந்து ஒழுங்குபடுத்துற இடம் ஒரு டேபிள் இருக்குல்ல, அந்த குரூப் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கலிபோர்னியால ஹெட் குவார்டர்ஸா இருந்திருக்கு. அதை இப்ப மாத்தி டெக்சாஸ்க்கு மாத்தும் போது மோர் கன்சர்வேட்டிவா அவங்க செயல்படுவாங்க. அதாவது புரிஞ்சுக்குவாங்க, இது எதை பத்தியான டிபேட், எதை பத்தி அப்படிங்கறத புரிஞ்சுக்குவாங்க.
அதனால நான் அதை அந்த மூவ் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கோவால இருந்து ஆபீஸ் எடுத்துன்னு சென்னையில வைக்கிறாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கோவால இருக்கக்கூடிய ஆபீஸ் எடுத்து நான் மதுரையில வைக்கிறேன் அப்படிங்கிற கணக்கு. மதுரைக்கே போதா? ரைட், மதுரை டெக்சாஸ். சோ அந்த ஃப்ளாரிடால சொல்லுவாங்க. சோ அது மாதிரி தான். சோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சை கொண்டு வரப்பல. இப்ப மதுரையில வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் தமிழ் பண்பாடு மொழி பற்றிய அந்த ஒரு நெருக்கம் அந்த மக்கள் அதிகமா இருப்பாங்கல்ல. அப்ப அதுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்கல்ல. சோ அது ஒரு கொஞ்சம் நியூட்ரலா ஒரு நம்பகத்தன்மை, அதை அவரே சொல்றாப்ல, ஒரு நம்பகத்தன்மை நாங்க வளர்த்துக்கிறதுக்காக இந்த மூவை நாங்க செய்யறோம் அப்படின்னு. ஏன்னா வெளிப்படையா என்ன தெரியுதுன்னா, இங்க இருந்தா அயோக்கிய கூட்டமா தான் இருப்போம், அப்ப இந்த மாத்துறது மூலமா நான் ஒரு நம்பகத்தன்மையை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாப்ல. ஓகே, ஒரு அந்த கிளிப்பு பார்த்துருப்பீங்க நீங்க, அதை பார்த்து தான் நீங்களும் பேசுறீங்க. அவர் பாக்குறப்ப அது ஏல மார்க்கா அப்படின்னே தோணுச்சுங்க. அரண்டு போய் ஒரு மாதிரி ஆள் பேசுறாரு. இதுக்கு பின்னாடி என்ன வியாபாரம் மட்டும் இல்லாம வேற ஏதாவது கண்டிப்பா ரீசன்? அதுக்கு ரீசன் என்னன்னா, உங்களுக்கே தெரியும், உலகம் முழுக்க இந்த சோசியல் மீடியாஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியாஸ் மூலமாக பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு விஷயம்லாம் இருக்கு. அதுக்கு எதிராக வந்து ஒரு பில்லை வந்து ட்ரம்ப் கொண்டு வருவதாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாப்ல. சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த சோசியல் மீடியால ஒரு தப்பான பாலிடிக்ஸை வந்து ப்ரமோட் பண்ற ஒரு, ஏன்னா ஓப்பனா சொன்னா நம்ம ஊர்ல சீமானு நானு அது மாதிரி அவங்க ஊர்ல ட்ரம்ப், கரெக்டா? ஏன்னா எதை பேசினாலும் அதை வந்து தப்பா பேசிட்டாங்க, தப்பா இது பண்ணிட்டாங்கிற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி பாரி வந்து தன்னை ட்ரம்புடன் கம்பேர் செய்து கொள்ள அந்த உங்களை எவன் இந்த மாதிரி மாத்திரானோ அந்த அயோக்கிய கும்பலோட நான் சொல்லிட்டு இருக்கேன். அங்க ஒரு வானவில் கூட்டம்னா இங்க ஒரு வானவில் கூட்டம் இருக்கதானே செய்யுது, புரியுதா சொல்றது? அதே போல இங்க இருக்க வானவில் கூட்டமா அங்க ஒரு திராவிட கூட்டம், அங்க வந்து ஒரு திருட்டுத்தனமா ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஒரு லெப்டிஸ்ட் குரூப் ஒன்று இருக்குன்னா, அதே மாதிரி இங்க ஒரு திராவிட கூட்டம் இருக்குல்ல, பேசாத மாதிரி போடுறது, பிளாட் எடுத்து. அங்க ட்ரம்ப்புக்கும் அதே மாதிரி தானே பேசாத பேசுன மாதிரி போடுறாங்க. எனக்கு நான் பிளாட் எடுத்து பத்தி நான் பேசவே இல்லை, ஆனா நான் பிளாட் எடுத்து நம்புறேன்னு சொல்லி நீ போட்டு பரப்புற இல்ல. அதுதான் சொல்றேன், உன்ன மாதிரி அயோக்கிய கூட்டம் இருக்குல்ல, இந்த அயோக்கிய கூட்டம் பொய்யா வந்து இருக்க பேசுற ஆட்கள் எல்லாம் வந்து தப்பா சித்தரிச்சு போட்டுட்டுலாம் ஒரு, இப்ப இதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒருத்தன் போட்டான்ல, பிளாட் எடுத்துன்னு ஒன்று போட்டான்ல, அந்த ஃபேக்ட் செக்கிங் பைத்தியக்காரன் இருந்தானா போயிருக்கணும்ல. அங்க பாரி அவர் சொல்லவே இல்லை, எங்கேயுமே அவர் அப்படி பதிவு பண்ணலன்னு சொல்லணும்ல, ஆனா சொல்ல மாட்டாங்க. பொய்யா ஒருத்தன் பேசுறான், ஆனா அவங்களுக்கு அது சாதகமா இருக்கும்போது பொத்திக்கிட்டு உட்காருறது. இப்ப இதுதான் அம்பலமாயிருக்கு. இதை வந்து இவ்வளவு நாளா ஃபேஸ்புக் அலோவ் பண்ணிட்டு இருந்துச்சுல, இதுக்குதான் ஒரு பில்லை பாஸ் பண்றதுக்கு ட்ரம்ப் பிளான் பண்ணாப்ல. ஏன்னா ஏன் ட்ரம்ப் இதை சொல்றாரு அப்படின்னா, அதிகமா அடிபட்டது ட்ரம்ப். இதன் மூலமா வந்து ட்ரம்ப் பேசின மாதிரி போடுறது, ட்ரம்ப் ஹேட்ஸை வந்து அதிகப்படுத்துறது, ட்ரம்ப்பை வந்து அசிங்கமா திட்டுறது. அங்க அப்பெல்லாம் ட்ரம்ப்பை திட்டும் போதெல்லாம் அது வைலண்ட் ஆகாது, அது கம்யூனிட்டி பிளாக் ஆகாது, ஃபேக்ட் செக்கிங் எவனும் வரமாட்டான். அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ட்ரம்ப் உங்களுக்கு வைக்கிறேன்டா ஆப்புன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி பிளான் பண்ணிட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ற சோசியல் மீடியாஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வந்து நெருக்கடிகளை கொடுக்குற மாதிரி சில சட்டங்களை கொண்டு வர போறேன்னு சொல்லியிருந்தாப்ல. இப்ப ட்ரம்ப் வந்து உட்கார போறாப்ல. அதுல யாரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருப்பா? இவர் தான். ஏன்னா மஸ்க் மாமா கூட வேற அவர் வந்து ஒரு கை கோத்துட்டாரு. ஐ மீன் லைக் எலான் மஸ்க் கூட வேற. அது இல்லாம முன்னாடியே எனக்கு தெரிஞ்சு பிரிட்டன் யூகே கோர்ட்ல வந்து மார்க் வந்து போய் பதில் சொல்ல முடியாம எல்லா கேள்வியும் கேட்டோம்னா வந்து திக்கி திணறி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. அப்பவே அங்க அம்பலப்பட்டாரு. நாங்க பண்ணதெல்லாம் சில இது பண்ணிருக்கோம், சில அதாவது ப்ரொபகண்டா பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்களா பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி ரெண்டு விதமா சொல்லுவாப்ல. அது சில அந்த டேட்டாஸ் நீங்க வெளியில வித்தீங்களான்னு கேட்கும் பொழுது, அந்த டேட்டாஸ் நாங்க கலெக்ட் பண்ணோம். எது கலெக்ட் பண்ற நீ? இந்த எல்லாமே வந்து நாங்க வாண்டடா கலெக்ட் பண்ணல, அது அந்த அதுக்கான பெர்மிஷன் கேட்போம், எது கேட்கற நீ அப்படிலாம் போட்டு அவர் மடக்கி வச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துருக்காருல்ல ட்ரம்ப்பும். ஸோ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு ஆப் அடிக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்காரு. அது நாளைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஃபேஸ்புக் அடி வாங்கிரும். அந்த கம்பெனி இழுத்து மூடுற சூழல் கூட வரலாம். மெட்டா அந்த அளவுக்கு. ஆமா, ஏன்னா பெரிய பெரிய குற்றங்கள் செஞ்சிருக்குன்னு மாட்டோம். அப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த பாலிசிஸ் எல்லாம் மாத்திராப்ல. இந்த வெள்ளைக்கொடி ஆட்டி நம்ம எப்படியாவது சமாதானமா போயிருவோம். ஏன்னா சமாதானம் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து முடிஞ்சது. ஃபேஸ்புக் வந்து காலி. வந்தாருன்னா ட்ரம்ப் வந்தாருன்னா மூடுவிழா போட்டு. ஏற்கனவே எல்லாருமே ட்விட்டர் பக்கம் தாங்க சுத்திட்டு இருக்காங்க. பிளஸ் ட்விட்டர்ல வந்து கொஞ்சம் இந்த விஷயத்தை நீங்க வந்து எப்படி மாறுனீங்க சொல்றதுக்கு? இந்த ட்விட்டர் ஃப்ரீடம் சொல்லிட்டு ஓவரா கொடுத்து எல்லாருமே செட் போறாங்கல்ல, அதெல்லாம் பார்த்து வியாபாரத்துக்கு இந்த ஆள் பயந்துட்டாரா ப்ரோ? ஒண்ணு என்னன்னா அதுவும் காரணம். ஏன்னா கடை காலி ஆகுது. நானே போலீங்க, திரும்ப ஃபேஸ்புக்ல நான் போகவே இல்லையே. ஏன் நான் போகல? நான் பாக்குறதும் இல்லை. ஃபேஸ்புக் தேவையும் தேவைப்படல. இப்ப நம்ம அந்த ஆடியன்ஸ் வந்து நம்ம இந்த பக்கம் திருப்பிட்டோம்ல. இப்ப நமக்கு ட்விட்டர்லயுமே ஓரளவுக்கு எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் தெரியல இப்ப, பட் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல.
நம்ம ஆக்சுவலா அதெல்லாம் பெருசா ப்ராப்பரா உட்காந்து எழுதுறதும் கிடையாது ட்விட்டர்ல. நம்ம அப்பப்ப ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிட்டு இருக்கோம். அதுக்கே ஆடியன்ஸ் சொல்லிட்டாங்க பொலிட்டிக்கல் கண்டென்ட்ஸ்க்கு வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ் தளத்துல வந்து பழைய ட்விட்டரை விட இப்ப வந்து எக்ஸ்ல வந்து கொஞ்சம் நம்ம ஃப்ரீயா போடலாம். சில குறைபாடுகளும் இருக்கு எக்ஸ்லயும். அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடி பேசிருக்கோம், அந்த பார்னோகிராஃபி அதுதான் நான் கேட்கலான்னு ஃப்ரீ வில்லுங்கிற பேர்ல இருந்தாலும் ஃப்ரீ வில்லன் இப்படி பண்ணி இப்ப பாருங்களேன், உங்களை பத்தி அவனா அவதூறு போட்டிருக்கான். சரி, நான் இப்பதான் எங்க ட்விட்டர் குழந்தை நானு அதை டிலீட் பண்றான்னு பார்த்தா என்னோட போஸ்ட்ல இல்ல டிலீட் பண்ண முடியாது, அது வேணா நீ ப்ராபபிள் ஸ்பேம்னு போட்டுக்கோன்னு காட்டுது. எனக்கு புரியவே இல்ல. சோ இது என்னன்னா அந்த ஆள் போடுறதும் ஃபுல்லா ஃப்ரீ ஃபார் ஆல் அப்படின்னா எப்படி வேணா அடிச்சு சாங்கடான்னா அது கலவரத்துல போய் தான். ஓகே வித் தட் அப்படியும் பண்ண முடியாது. நான் தான் சொல்றேன் இல்லைங்க, கண்டென்ட் மாடரேஷன் இருக்கணுங்க ஒரு சோசியல் மீடியால. என்ன வேணாலும் போன்றோம்னா அது அப்படின்னு நம்ம கண்டுக்க முடியாது. ஆனா அந்த கண்டென்ட் மாடரேஷன் ப்ராப்பரா இருக்கணும், புரியுதுங்களா? சட்டம் என்பது சரியாக இருக்கணும், சமமாக இருக்கணும். இதுதானே நம்ம சொல்றது. அது சரியான சட்டமாகவும் இல்ல, சமமான. இந்த ஆள் என்ன பண்றா, எல்லாம் என்னமா பண்ணிக்கோ, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னா அதுல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நம்ம பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பட் தரிகட்டு ஓடுதுன்னா தரிகட்டு எழுதுறவனுடைய இதுவும் இருக்குல்ல. வெளிப்படையா கொலை மிரட்டல் போடுறவனோட ட்வீட்டும் கூட நம்மளால டெலிட் பண்ண முடியாது. வெளிப்படையா வந்து நியூடிட்டி போட்டோ போடுறவனோட கூட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பெண்ணை பற்றியோ அது பற்றி அசிங்கமா தரக்குறைவா எழுதுறவனை பத்தி ஒண்ணுமே பண்ண முடியாது. சில நாய்கள்லாம் வந்து உட்காந்துட்டு மீடியாஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க, அவங்கள ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது. நடந்துட்டு இருக்குல்ல. உனக்கு ஒரு குறிப்பிட்ட கட்சி தலைவரை பத்தி பிடிக்கல, அவருடைய கட்சி சரியில்லை அப்படின்னா நீ அவரை திட்டு, அவரை பத்தி பேசு. அதை விட்டு அவர் மனைவியை பத்தி பேசுறது, அவங்க அம்மாவை பத்தி பேசுறதுலாம் நீ பேசிட்டு இருக்கா. இப்படியே பேசிட்டு இருந்தா அப்படின்னா அங்க இருக்கிற எவனாவது ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுருவான். ஒரு காவல்துறை அதிகாரி பாதுகாப்புல இருக்காங்கிற திமிரில் நம்ம ஆடக்கூடாது, புரியுதா? அவர் பாவம் என்ன, ஒரு அதிகாரிங்க கையில ஒரு துப்பாக்கியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அது உனக்கு இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் அந்த அதிகாரி உங்க கூட இருப்பாரு. இந்த ஆட்சி இல்லைன்னா அந்த அதிகாரி இருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பாவம் அந்த அதிகாரி இவன் கூட எல்லாம் சுத்த வேண்டியதாயிருச்சு. தப்பு. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப அநாகரிகமா பர்சனலா போட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது. ஒரு கட்சி தலைவர் கட்சி சார்ந்து பேசுறாருன்னா நீ கட்சி சார்ந்து பேசு, நீ அதை காட்டமா கூட பேசு, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு தனி மனித தாக்குதல் ஈடுபடுறாங்க இல்ல, இந்த மாதிரி எல்லாம் வந்து எக்ஸ் வந்து அலோவ் பண்ணுது. ப்ரோ இல்ல ப்ரோ, இப்ப இவர் வந்து எல்லாருமே எக்ஸ் பக்கம் போறாங்கன்னு என்ன பண்றாருன்னா அவரை மாதிரி எக்ஸ் மாதிரியே மாறேன் எக்ஸ் மென்ஷனும் பண்றாரு வெக்கம் கேட்டு போய். ஐ மீன் லைக் அவர் வந்து காம்படிட்டர் கூட இல்லாம. அப்போ வந்து இப்போ ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல பான் நியூடிட்டி இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஆகும். அங்க அப்பவும் இருந்துச்சு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல. நீங்க இன்ஸ்டால எல்லாம் பாத்து இன்ஸ்டால இருக்குங்க. அப்புறம் சப்ஸ்கிரைபே பண்ணலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா அதெல்லாம் அலோடா தான் இருக்குது ஆல்ரெடி. பட் இன்னுமே அதுவும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மக்கள் தயவு செஞ்சு நமக்கு தரிகட்டி போய் அதை பாக்குறத நிப்பாட்டணும். அங்கேயே அதுக்குன்னு செயல்படுறாங்கல்ல அந்த ஆபாச பேர்வழிகள்லாம் இருக்காங்கல்ல, அந்த ஆபாச பேர்வழிகள் யோசிக்கணும். நம்ம எவ்வளவு கேவலமான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கிறோம், எவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஃபேக் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு நம்ம என்னென்ன அசிங்கமா கமெண்ட் பண்ணிட்டு, இதெல்லாம் ஒரு கேவலமான விஷயமா மக்களே கருதுனா தான் இதை வந்து. ஏன்னா அவங்க எல்லாரும் ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா அதுலயே ஒரு குரூப் தரிகட்டு சுத்துற குரூப் இருக்குதான் செய்யுது. அது மாறணும். அப்படி சுத்துறவங்களை வந்து மக்கள் வந்து கார்னர் பண்ணி அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்லாம என்கரேஜ் இல்லைங்க, அவங்க எல்லாம் வந்து அப்படா பைத்தியக்காரன்னு சொல்லி அவங்க எல்லாம் ஊதாசனப்படுத்தி தள்ளி விட்டுட்டு போகணும். அப்படி போகும்போது மேபி இப்படிலாம் செயல்பட்டா நம்மள வந்து தப்பா. ஆனா நீங்க பாருங்க, நிறைய நானும் பாக்குறேன், நிறைய இந்த ஐடிவிங் டிஎம்கே ஐடிவிங்ல எல்லாம் பொண்ணுங்க போட்டோ போட்டுட்டே இருப்பாங்க, அப்பப்ப அரசியல் பேசுவாங்க. பொண்ணு போட்டோ போட்டுட்டு அரசியல் பேசுவாங்க, பாத்திருக்கீங்களா? நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி. பிக் ஃபார் அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியா ஏதாவது ஒரு பொண்ணோட ஏதாவது ஒரு போட்டோஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா அதை தூக்கி போட்டுட்டு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ரீல் போடுவான். ஆனா அவனே அரசியலும் பேசுவான். அப்ப அந்த இடத்துல அரசியல் பேசுறான்ல, அவன் என்ன பண்ணா அப்பவே மக்கள் கேட்கணும், ஏண்டா நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ அந்த ஆட்களுக்கு எல்லாம் முகம் இருக்காது, அவன் யாருன்னே தெரியாது, ஏதோ ஒரு ஐடி விங்ல எங்கேயோ வேலை பார்த்துட்டு இருப்பான். அந்த ஐடி விங்கோடய அது ஐடியா கூட இருக்கும். அது அவங்களோட வேலை என்னன்னா அங்க காலையில வந்து இதை போடணும் அதை போடணும், அதான் மக்களை ஈர்க்கணும், அதான் மக்களை அப்படி ஈர்க்கணும். அது வேற ஒண்ணும் இல்ல, அது ஒரே பழைய ஸ்ட்ராட்டஜி தான். டிஎம்கேவோட தொடக்கத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, தொடக்கம்ல இப்ப கூட இதெல்லாம் ஆடும்பொழுது என்ன பண்ணுங்க, ரா 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 அந்த பாட்டுக்கு ஆடுறாங்கல்ல, கட்சிக்கு ரா ரா ரான்னு கூப்பிடுறாங்க. அது கவட்டைக்குள்ள கட்சி இருக்குது எனக்கு புரியல, கவட்டைக்கு ரா ரான்னு அதான் கூப்பிட்டு இருக்காங்க. கூப்பிட்டு அந்த அது வந்து கட்சிக்காரங்க ஆடிக்கிட்டு, கட்சிக்காரங்க பெண்களை கொண்டு வந்து அசிங்கமா கவர்ச்சியான ஆட விட்டுட்டு கூட்டம் சேர்க்கறது. அந்த கூட்டம் அவங்களே ஒரு கேவலம் கூட்டமா இருப்பாங்க. அந்த ஆட்டத்தை பார்த்து கூடுறவங்க எப்படிப்பட்டவனா இருப்பாங்க. அந்த மாதிரி ஆட்டத்தை பார்த்து கூடுறவங்க கிட்ட தான் பெண்களுக்கு காவல்துறை பெண்களுக்கு பாதுகாப்புலாம் ஆரம்பிச்சதா இல்லையா, கேஸ் ஃபைல் ஆச்சா இல்லையா? இப்படி ஆட்டம் போட்டு கூப்பிட்டீங்கன்னா அந்த கூட்டத்துல வரவன் என்ன பண்ணுவேன்? ஏதோ கொள்கையாகவும் உணர்வாகவும் பறை இசையை அடிச்சு கொள்கை ரீதியான பாடல்கள் பாடி கூப்பிட்டீங்கன்னா நீ என்னமோ பாட்டை பாடுங்க. நீங்க கூட அந்த கள்ள கூடிக்கொண்ட கருணாநிதி அப்படின்னு வருதுல்ல, அந்த பாட்டை கூட நீங்க பாடுங்க. பாட்டு அதுவும் கூட பார்த்து வந்தா பரவாயில்ல. ரா ரான்னு சொல்லி பாடிக்கிட்டு இருந்தா என்ன பாட்டு? அதுக்கு அசிங்கமா ட்ரெஸ்ஸை போட்டு ஆட விட்டுட்டு பெண்களை ஆட விட்டு கவர்ச்சி காமிச்சு கூட்டத்தை கூப்பிட்டு அந்த கூட்டத்துக்கிட்டே இவங்க வந்து அரசியல் பேசுறது.
ஸோ அந்த மாதிரி தான் பேஜ் நடத்திட்டு இருக்காங்கன்றீங்க பல பேர். அதே ஸ்ட்ராட்டஜி நீங்க வந்து பொது மேடைகள்ல பண்றீங்க, நாங்க வந்து அதை சோசியல் மேடைகள்ல பண்றோம்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாக்குள்ள இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அங்க போய் நின்று வேடிக்கை பார்த்த கூட்டத்துக்கும் இந்த மாதிரி அசிங்கங்களை இங்க போய் நின்று வேடிக்கை பார்க்குற கூட்டத்துக்கும் ஒரே வித்தியாசம், ஒரே ஆளுதான் அது. அதான் நான் சொல்றேன், போய் பார்க்காத, அங்க ஒதுங்குற இல்ல அசிங்கம். எவனா ஒருத்தன் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் எவனா அந்த மாதிரி கூட்டத்துக்கு போய் நிற்பானா? அருவருப்பு பட மாட்டான். நம்ம இது போல நின்னோம்னா நாளைக்கு நமக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது, அந்த பெண் குழந்தை நம்மளை எப்படி பார்க்கும்? நம்ம அப்பா என்னடா இங்கெல்லாம் நின்றுட்டு இருக்காருன்னு நினைக்கும். அப்பெல்லாம் அது குற்ற உணர்ச்சி வர வேண்டாம். அதெல்லாம் கெட்ட உதிர்த்த கூட்டம் தான் அங்க போய் நிக்குது. அந்த உதிர்த்த கூட்டத்தோட கூட்டம் மாதிரி இதுவும் ஒண்ணு. சோசியல் மீடியால இப்படி இருக்காங்க. இவங்களோட ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்றது, இதை ஷேர் பண்றது, அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. அங்க அது வெளியில இருக்குது, இது உள்ள இருக்குது, சோசியல் மீடியாக்குள்ள இருக்குது. நான் நாய்க்குட்டி போட்டோ போட்டா கூட அசிங்கமா வந்து திட்டுறானுங்க பாரு. நாய்க்குட்டி போட்டோ போட்டீங்களா ட்விட்டர்ல? நான் ஏதோ ஒரு அழகான கியூட்டான போட்டோ போட்டா கூட என்ன வந்து திட்டுறானுங்க, அசிங்கமா திட்டுறாங்க. அசிங்கமான வார்த்தை தெரியல. யாரும் உள்ள போய் பார்த்தா ஒரே குரூப் எல்லாம் நாய்க்குட்டி போட்டோ போட்டதுக்கு சத்தியமாங்க. நான் வேணா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் உங்களுக்கு. டாக்ஸிக்கா இருக்காங்களே இவங்க. இப்ப ஏதோ அவங்க போட்டோ போட்டா போய் திட்டுறதுல ஒரு வாய்ப்பு இருக்கு. நாய் போட்டோ போட்டதுக்கு நீ ஏன் அஃபண்ட் ஆகுற? சரி, கடைசியா எனக்கு ஒரே ஒரு டவுட், அது மட்டும் சுருக்கமா சொல்லி உங்களால முடிஞ்சா முடிங்க. எப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒருத்தர் பேசினாரு, உங்களை மாதிரியே என் கூட தொடர்ந்து பேசுறவர்தான், சோசியல் மீடியால யூடியூபாலலாம் அரசியலை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது, ஒரு காலத்துலதான் இருக்கு அரசியல்னு சொல்றாரு. நான் அதை ஒத்துக்கிறேன், இன்னைக்கு அப்படி இருக்கு. ஆனா இப்போ நார்த்ல துருவரத்தி வந்து அஃபெக்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இனிமேல் இன்னும் கட்டுப்பாடு எல்லாம் கொண்டு வரலாம், யூடியூப் எல்லாம் கொண்டு வரலாம் மத்திய அரசாங்கம் யோசிச்சாங்க. ஆனா அமெரிக்கால இப்பவே எவ்ரி ஒன் ஹேஸ் ஆக்சஸ் டு இன்டர்நெட். தாத்தா பாட்டில இருந்து எல்லாருமே அந்த கண்டென்ட் எல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒன்னு சொல்லிடுறேன், அவர் ஒருத்தர் யாரோ சொன்னாருன்னு சொன்னீங்களே, அதுவே தப்பான ஒரு விஷயம். சோசியல் மீடியான்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல கட்சிகள் இருக்காது, மக்கள் மத்தியில போய் சென்றே அடைய முடியாது. சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய டூல். அது என்ன ஓப்பன் ஃபார் ஆல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால கொஞ்சம் நாச்சு இருக்குது, புரியுதுங்களா? நீங்க களத்துல நீங்க போய் நினைச்சீங்கன்னா ஒரு கூட்டம் நடத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? ஒண்ணு இல்லைங்க. இப்ப பாருங்க, போராட்டம், சீமான் அவர்கள் இறங்குறாரு, அன்புமணி ராமதாஸ் அவங்க மனைவி எல்லாம் இறங்குறாங்க. என்ன பண்ணாங்க? களத்துக்கே போக முடியுதா முதல்ல? சோ அங்க ஒரு பாயிண்ட்டுக்கு வரும்போது களத்துக்கு வந்து இப்ப நீங்க பாருங்க, மதுரையில அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் களத்துக்கு வந்தாங்க. ஆனா அந்த ஓப்பனா சொல்றேன், அந்த களம் அங்க ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு அடிப்படை காரணம் சோசியல் மீடியா தான். இல்ல, நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, அமெரிக்கன் எலெக்ஷன்ல இப்ப கடந்து போன எலெக்ஷன்லயே ஒரு பெரிய ஒரு பிளே வந்து பண்ணிருக்கு. அதுல பயந்துட்டாங்க நிறைய பேர். சோ இங்கேயும் அந்த சீக்கிரம் அந்த நிலைமை வரும் தானே? ஆமாங்க, சோசியல் மீடியா இன்னைக்கு நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். அதை நம்ம பயன்படுத்த. நான்லாம் ஏன் தொடர்ச்சியா இப்ப நான் ஒண்ணு கேக்குறேங்க, இப்ப என்னோட வசதிக்கு நான் வந்து கூப்பிட்டேன் அப்படின்னா, ஒரு விழா நடத்துறேன், நான் ஒரு செலவு பண்ணி நடத்துறேன், உங்ககிட்டயும் கூட கலெக்ட் பண்ணி நான் நடத்துறேன்னு வைங்களேன். இப்படிதான் நிறைய பேர் களம்ங்கிறது அவங்க அப்படிதான் பண்ணிக்கிறாங்க. நான் அது வேஸ்ட் ஆஃப் டைம் நான் பாக்குறேன். களம்னா என்னங்க, ஒரு 50 பேர் 60 பேர் அதே காசு கொடுங்கடா, ஏதாவது பண்ணுங்கடா, செய்யுங்கடா அப்படின்னு சொன்னா அவன் ஆளுக்கு ஒரு 5000 10,000 போடுவான். இதெல்லாம் அவன் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய சம்பளம். அதை நம்ம வாங்கி ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒரு மேடை போட்டு நான் வந்து ஒரு கூட்டம் நடத்துறேன்னு வைங்களேன். எத்தனை பேர் வருவீங்க? இந்த ஆடம்பரத்துக்காக ராக்கெட் வாங்கி விட்டு காசை கரியாக்குற மாதிரி அது இல்ல. எத்தனை பேர் வர முடியும் பிராக்டிகலா? இது வந்து எனக்கு பிளஸ் பாயிண்ட், எனக்கு வந்து பிளஸ் பாயிண்ட். பாரி ஒரு பெரிய ஆளு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கு அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஆனா எத்தனை பேர் மிஞ்சி மிஞ்சி போய் செலவு பண்ணி வந்துருவீங்க? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1000 பேர் வருவீங்க. நான் சரி ஓகே, பாரிசலன் பேசுறது கேட்டு உங்களுக்கு அவ்வளவு ஆர்வம், சரி ஓகே, ஒரு 2 லட்சம் பேர் வந்துட்டீங்கன்னா வச்சுக்குவோம். புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு எவ்வளவு செலவாகும்? அந்த 2 லட்சம் பேரும் அங்கிருந்து வர்றதுக்கு எவ்வளவு பெரிய செலவு. அங்கிருந்து அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்களோட ஒர்க் எல்லாம் விட்டுட்டு வேலையை விட்டுட்டு இது பண்ணிட்டு இதோட இந்த எக்கனாமி இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு? ஒட்டுமொத்த செலவையும் பாருங்க. அந்த ஒட்டுமொத்த செலவு மூலியமா அந்த ஈவெண்ட்னால என்னுடைய தனிப்பட்ட எனக்கு மட்டும்தான் அதுல பெனிஃபிட். நான் ஒரு பெரிய கட்சிக்காரன் காட்டிக்கலாமே ஒழிய, மத்தபடி உங்களுக்கு என்ன அதுல பெனிஃபிட் இருக்கு? புரியுதா? உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே அதுல இல்ல. நீங்க வந்து பார்த்துட்டு ஒரு சப்போர்ட்டை காமிச்சிட்டு போயிடுறீங்க. இது எப்பயாவது பண்ணலாம், ஆனா இதுதான் செயல்பாடுன்னு சொல்றது முட்டாள்தனமா இல்லையா? அப்ப கொள்கையை பேசுறதுக்கும் கருத்தியல் பேசுறதுக்கும் இருக்கலே நமக்கு ஈஸியான ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளால ஈஸியா 10 லட்சம் பேரை போய் தொட முடியும். மக்கள் கூடுறத வந்து 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேரை நம்மளால சேர்க்க முடியாது. ஆனா நம்ம வீடியோஸை பாக்குறவன் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்தை நம்மளால ஈஸியா தொட முடியும். அந்த 2 லட்சம் பேருக்கும் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்காந்து நம்ம பேசுறதை கேட்க முடியும். அவனுக்கு பெரிய அளவு செலவுலாம் கிடையாது, அந்த இன்டர்நெட் பேக் மட்டும்தான் செலவு. நமக்கும் பெரிய அளவு செலவு கிடையாது. நம்ம கருத்தை மக்கள்கிட்ட அழகா கொண்டு போய் சேர்த்துறோம், பதிவும் பண்ணிடுறோம். இதுல வந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, வர போறவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை, சேஃப்டி ஹசார்ட்ஸ் எதுவும் கிடையாது. இதுல என்ன, நம்ம சொல்ற கருத்து கடத்தப்படுது. சோ கருத்து என்ன வேணா தனிப்பட்ட ரீதியா வளர்த்துக்கிறதுக்கு களம் என்பது பயன்படலாம். ஆனா கருத்தியலை வளைப்பதற்கு, அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு களத்தை விட
இணையதளம் தான் சிறந்தது. ஸோ 2026 ஆக்சுவலா இன்னொரு பெரிய இணையதளத்தை முழுமையாக பயன்படுத்தினால்தான் நம்மளால தமிழ் தேசிய அரசியலை பெரிய அளவு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால வந்து இணையதளம் வந்து பயனற்றது, இணையதளத்துல பேசுவது வீணானதுன்னா அப்படி பேசுற ஆட்கள் உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும் டீஆக்டிவேட் பண்ணி களத்துக்கு போயிடும். அப்படி அதான் சரி அப்படின்னா என்னென்ன எந்தெந்த ஐடி விங்ஸ்லாம் அதை சொல்றாங்களோ களம்தான் அப்படின்னா ஐடி விங்க டெலிட் பண்ணி எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற தம்பி? நீ களத்துல போய் ஒரு 1000 பேரை கூட்டுறேங்கிற விஷயத்த கூட மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காட்டாது, சோசியல் மீடியா தான் காட்டும், புரிஞ்சுக்கோ. அதனால இது முக்கியம் இல்ல அது முக்கியம்லாம் போட்டு உளறிட்டு இருக்காது. நம்ம வந்து நம்மளோட பேஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு களம் என்பது நீங்க இதுவே களம் தான். இப்ப இதுல சோசியல் மீடியால பேசினா என்ன அரெஸ்ட் பண்ண மாட்டாங்களா? சோசியல் மீடியால போனா கேஸ் போட மாட்டாங்க. அப்புறம் என்ன இது? இன்ஃபேக்ட் ஓப்பனா சொன்னா களத்திலே போராடுறவங்க இன்னைக்கு கைதாகிறாங்களே எவனாவது கல்யாண மண்டபத்தோட போயிருவோம். பட் இங்கதான் சோசியல் மீடியால எழுதுறவனும் பேசுறவனும் தான் அதிக அளவு பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கான். உனக்கு சந்தேகம்னா இப்ப கடைசியா கைதான ஒரு 50 பேர் 60 பேர் லிஸ்ட் எடுத்துப்பாரு. அத்தனை பேர் சோசியல் மீடியால எழுதுனவன் தான், பேசினவன் தான். அப்ப எதற்கு அதிகமாக அவர்கள் பயன்படுற? நீங்க ரோட்ல போய் கத்துறதுக்கு பயப்படுறதை விட இதுக்கு தான் அதிகமா பயன்படுறாங்க. ஏன்னா இதோட ரீச் வந்து ரொம்ப அதிகம். இதை நம்ம உள்வாங்கி கொண்டுதான் யாருக்கும் செலவில்லாம நமக்கும் செலவில்லாம முடிந்தவரை சுலபமாக நம்மளோட கருத்தில கடத்த முடியுங்கிறனாலதான் நம்ம யூடியூபை ஒரு பெரிய களமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி தப்பான அசம்ஷன்ல இதுதான் சரி அதுதான் சரின்னா அதெல்லாம் செய்யலாம். ஆனா செய்யணும்னா பெரிய அளவு செலவாகும். அந்த இது வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட வாங்கி பண்றது ரொம்ப கஷ்டம். அது உங்களுக்கும் செலவு எனக்கும் செலவு. அப்ப அது தேவைப்படும் போது நம்ம அதை பண்ணிக்கலாம். காலம் வரும்போது அதை பண்ணுவோம். அதையும் பண்ணதான் போறோம். ஆனா அது காலம் வரும்போது பண்ணுவோம். ஓகே, இப்போ நீங்க பேசுனீங்களா ஒரு 5 பாயிண்ட் சொன்னீங்க. அதெல்லாம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு தெரியல. இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா அந்த சோஷியல் மீடியாவோட பிஹேவியர், மெட்டாவோட பிஹேவியர் எப்படி மாறுது பார்த்து நம்ம அதுக்கப்புறம் பேசுவோம். நிச்சயமா. நன்றி பாரி. நன்றி.